நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் பீட்ரூட் மினி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து தோலை சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். பீட்ரூட்டை தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ இந்த ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு எடுத்துருக்கேன். அதில் இந்த பீட்ரூட் ஜூஸை ஊற்றுறேன். பீட்ரூட் ஜூஸ் ஊற்றின பிறகு எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த பீட்ரூட் ஜூஸ் பத்தாமல் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். அவங்கவுங்களுக்கு தேவையான மாவு பசத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு இந்த பதத்தில் இருந்தால் ஓகே. ஒரு உருண்டைகள் உருட்டணும். இந்த மாதிரி இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி தட்டில் உருட்டி வைக்கலாம். அவ்வளோதான், எல்லா மினி கொழுக்கட்டையும் உருட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து இட்லி குண்டா சுட்டுடுச்சு. இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயாச்சு, வெந்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. நம்மளோட பீட்ரூட் மினி கொட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுக்கலாம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் வச்சுப்போம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேரளானாலே ஸ்பெஷல் தேங்காய் எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம். உளுந்து ஒரு 2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா மெல்லீஸாக நறுக்குனது ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். இங்கே கட் பண்ணி மெல்லீஸாக வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் போட்டுக்கலாம். துருவுனது அப்புறம் போடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருண்டைகளை நம்ம போட்டுருவோம். உருண்டைகளை போட்டோன்னே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட மினி கொழுக்கட்டை பீட்ரூட் மினி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கேரளாவில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்களாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், இல்லை நைட் டின்னராக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கேட்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புது வீடியோஸாக போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, லைக்ஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.